உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் ஆட்களினிடம் பேரம் பேசினார்கள் என்று எம்எல்ஏ சரவணன் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பான ஆதாரத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இப்படி மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டனா 100, 50, 100 இல்லனா நீங்க 500 கோடி இருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. என்ன சார் 5 வரலையும் பிடிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்கிற காமெடி எல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியும் இன்னும் 5 வருஷத்துல அடுத்த தேர்தல் வரும். அந்த தேர்தல் டைம்ல என்னது டிஎம்கேவா அப்படிலாம் ஒரு கட்சி இருந்துச்சா, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் ஷாக் ஆனாங்கன்னா அதுக்கான கிரெடிட்ஸை வேற யாரும் பங்கு போடலாம் வந்துடாதீங்க. முழுக்க முழுக்க ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் போய் சேரும். என்ன ரொம்ப புகழாதீங்க சார். சார் ரொம்ப புகழ்றாரு என்ன. ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற தேர்தல்ல டிஎம்கே தப்பி தவறி கூட டெபாசிட் கூட வாங்கிட கூடாதுடா அப்படிங்கிறதுக்காக ஜென்சி டிஎம்கே பசங்க எல்லாம் களத்துல இறங்கி என்னமா உழைக்கிறாங்கன்றீங்க. இந்த சிட்டிசன் படத்துல எப்படி அத்திப்பட்டின்ற கிராமம் காணாம போச்சோ அந்த மாதிரி டிஎம்கேன்ற கட்சி காணாம போற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம்டா அப்படின்னு ஓயாம உழைக்கிறாங்க. அதுக்கான ஒரு சின்ன அபாய சங்கை இப்ப ரீசெண்டா அவங்களே ஊதுனாங்க. அது என்னன்றத பாத்துருவோமா? திமுகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. திமுகவை தொட்டவன் எவனும் தப்பிச்சதே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி. எனக்கு என்ன புரியலன்னா, தேர்தலில் தோத்தாங்க, தலைவரை குளத்தூர்ல வச்சு தோக்கடிச்சாங்க. இப்போ அப்படியெல்லாம் தோத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றியை கூட இவங்க இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. ஏதோ வரலாறு காணாத வெற்றியை பார்த்த மாதிரி ஒரு சின்ன கேஸை ஜெயிச்சிட்டு வந்து ரோட்ல நின்று செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஎம்கே கட்சி நல்லா குழி தோண்டி போதைக்கிறதுக்காக ஜென்சி டிஎம்கே ஒரு கும்பல் கிளம்பி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அதுல இருக்கிற ஒரு நபர் வழக்கமாவே ரொம்ப நாகரிகமா பேசுவாப்ல. தாவேகா பெண்களை பார்த்து ரொம்ப நாகரிகமா பேசினதுனால ஒரு கேஸை கொடுத்துட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணி ஒரு அரெஸ்ட் பண்ணி நேரா கோர்ட்டுக்கு கொண்டு போனா அங்க போய் வாதாடி நீதி வென்றுச்சாமா. அதுக்கான செலிப்ரேஷன் தான் இதாமா. முதல்ல அந்த செலிப்ரேஷனை பார்க்கறதுக்கே தனியா ஒரு மனதைரியம் வேணும் தான். இருந்தாலும் மனசை திடப்படுத்திட்டு அந்த செலிப்ரேஷனை கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஒரு செலிப்ரேஷன்ல பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இல்ல? அத பார்க்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. சுதந்திர போராட்ட போராளிய காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டாங்க. சோ அதுக்காக இந்த செலிப்ரேஷன் தேவையா இல்லையா? நான் என்ன கேக்குறேன், உங்க கட்சி சார்ந்த ஒரு பையன் சரி ஓகே இந்த மாதிரி கேஸ்ல மாட்டிருக்கோம், உங்க லீகல் டீமை வச்சு அப்ளை பண்ணி வெளியே கூட்டு வரீங்களா, அதோட முடிச்சிட்டா பரவாயில்ல. எதுக்கு இது ஒரு விளம்பரம்? என்னடா விளம்பரம்? இதுல வேற நாங்க திமுக காரன்டா, திமுக காரனை விட்டா நாங்க விட மாட்டோம் தெரியுமில்ல அப்படின்னு சொல்லி பேசுறது. இதுல இன்னொரு லாயர் வேற பேசியிருப்பாப்ல. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். பாத்தீங்களா, கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். கருத்துக்கள் வச்சா நீங்க கருத்தால எதிர்கொள்ளுங்க. எதுக்கு இந்த மாதிரி அரஸ்ட் அது இதுன்னு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இல்லையா. இப்போ அந்த கேஸ் கொடுத்தாங்கல்ல ஒருத்தர் மேல, அந்த நபர் எவ்வளவு நாகரிகமா கருத்துக்களை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பாத்துருவோமா? என்னடா மூஞ்சது வார்னிஷ் அச்ச பக்கெட் மாதிரி. தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். இன்ஸ்டால மட்டும் ஜாலியா வீடியோ போட்டு தொடப்ப கட்டை கேட்டு என்ன கூட்டி எக்ஸ்டலத்துல வந்துட்டாளுங்க. தொடப்ப கட்டைகளா? தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். என்னடா சஞ்சய் திரும்பி வந்திருக்கா? அப்பா அடிச்சா இருப்பாட. அப்பாவை காணோம், ஆட்டுக்குட்டியை காணும்ட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தா எங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்புறானுங்க.
தொடப்பு கட்டல பிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோ ஓடிப்படா. பாத்தீங்களா எவ்வளவு நாகரிகமான கருத்தெல்லாம் எடுத்து மனுஷன் முன்னாடி வச்சிருக்காப்ல. இவங்களை பொறுத்த வரைக்கும் நாகரிகம்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களை பாடி ஷேமிங் பண்றது, பெண்களை பார்த்து தொடப்ப கட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அடுத்தவங்க பர்சனல் லைஃப்குள்ள போய் ஏன் அது சிஎம்மாவே இருந்தாலும் சரி அவர் வரைக்கும் இழுத்து வச்சு நாங்க காமெடிலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாகரிகமான கருத்துக்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னடா சஞ்சய் திரும்பி வந்திருக்கா? தொடப்பு கட்டல பிஞ்சுக்க தெரிஞ்சுக்கோ ஓடிப்படா. இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்களே நீங்களே அதெல்லாம் பண்ணுங்கடா, நம்ம பார்த்துக்கலாம். லீகல் டீம் பின்னாடி நிக்குது, திமுக காரன் தொட்டா விட்டுருவோமா, நாங்க இருக்கோம் பார்த்துக்கிறோம், நீதி வென்றது அப்படிங்கிற மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளத்தையும் பண்ணிட்டு கடைசில இவங்க சிஎம் விஜய் சார் கிட்ட இவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க? தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். இதுல இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வழக்கமாவே டிஎம்கே சைடுல இருந்து எதையும் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், ஆனா நீங்க பண்ணியே தீரணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிவிக்கேல இருக்கிறவங்க எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, அவங்க வல்கர் வாரியர்ஸ். அசிங்கமா பேசுவாங்க, பெண்கள் கூட பார்க்க மாட்டாங்க. சிஎம் சார் ஒரு வார்த்தை சொன்னா கேட்டுருவாங்க, ஆனா சிஎம் சார் சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுலாம் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு, அவங்க பண்ண மாட்டாங்கல்ல, நியாயமான குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அப்போ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்ல. நீங்கள் இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறது, வல்கராக பேசுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தலைமையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கணும்ல. ஆனால் வந்துச்சா? நீங்கள் என்கரேஜ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் நாங்க தான் நீங்க தான். இதுல இந்த ஜென்சி டிஎம்கே சாதாரண ஆட்கள் மட்டும் பாராட்டினா பத்தாது, முக்கியமான ஒருத்தர் வந்து பாராட்டினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு கேளுங்க. இப்ப வந்து கிளம்பிட்டாங்க பாருங்க, ஜென்ஸ் டிஎம்கே அப்படின்னு ஆரம்பிச்சு பிச்சை எடுக்கிறாங்க. அது ஜென்சி டிஎம்கேன்னு ஒன்னு ஆரம்பிச்சு என்ன எடுக்கிறாங்க? பிச்சை எடுக்கிறாங்க. இல்ல எனக்கு தான் சரியா கேட்கலையா, கரெக்டா சொல்லுங்க. பிச்சை எடுக்கிறாங்க. சரி ரைட், எனக்கு அப்படியே தான் கேக்குது. இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நோ மெடிசன். என்னன்னா ரீல்ஸ் சொல்றோமே, தம்பி ராசா அவர்கள் பேசினது வந்து எல்லாமே ரீல்ஸ் தான். கொஞ்சம் பாருங்க. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து தம்பி ராசா அவர்கள் பேசின பேச்சு மட்டும் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு ரீல்ஸா மெயின்டைன் ஆகும். தாவேக்கா கட்சிங்கிறது ஒரு ரீல்ஸ் ஆட்சி, ரீல்ஸா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்றத குற்றச்சாட்டா எடுத்து வைக்கிறாங்க. இப்ப ராசா தம்பி பேசினது முழுசா ரீல்ஸா, 50 வருஷத்துக்கு ரீல்ஸா குமியுமா? தம்பி ராசா அவர்கள் பேசின பேச்சு மட்டும் உங்களுக்கு 50 வருஷத்துக்கு ரீல்ஸா மெயின்டைன் ஆகும். எப்படியோ ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் ஆட்சியாக இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்னது? எனக்கு என்னன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் மாதிரி மனசுல இருந்து எல்லாத்தையும் பேசிட்டு அதுக்கப்புறம் அதையே மாத்தி மாத்தி பேசினா கூட பரவாயில்லைங்க. இவங்க எல்லாருமே ஸ்கிரிப்டை பார்த்து தான் பேசுறாங்க, ஆனா ஸ்கிரிப்டையே மாத்தி மாத்தி படிச்சுட்டு இருக்காங்க. மச்சான் கொஞ்சம் சொதப்பிட்டோமோ? கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே சொதப்பிட்டோம். அடுத்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அந்த மனுஷனுக்கு கொடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க, பில்டப் அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டா இருக்கு. அவர் நின்னா ஃபயர், நடந்தா ஃபயர், பேசா எப்படி ஃபயரா இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. வாங்க அப்படி அவர் என்னதான் ஃபயர் விடுறாருன்றத பாத்துருவோம். மொத்தத்துல சொல்ல போனா தீ பிளம்பு அக்கினி குழம்புடா. ஆட்சியில் இல்லைன்னு மற்ற கட்சிகள் என்ன பண்ணிருப்பாங்க, வீட்டுக்குள்ள போய் போட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு வெளில வருவோம் அப்படிதான் மற்ற இயக்கங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா நாம மத்தவங்க மாதிரி கிடையாது, நாம கலைஞருடைய உடன்பிறப்புகள். இந்த விஷயத்துல நானே ஒத்து போறாங்க. இவங்க மத்த கட்சி மாதிரிலாம் கிடையாது, கொஞ்சம் டிஃபரெண்டான ஆட்கள். ஏன்னா இவங்க மேல ஏதாச்சும் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அந்த கேஸுக்கு இவங்க எப்படி திரும்ப ரியாக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு மீமே இருக்கு, காட்டுறவாங்க. இதுல எனக்கு என்ன சிரிப்பா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருப்பாரு, மிசா வழக்குல ஸ்டாலின் அவர்களை கைது செய்ய வரும்போது கருணாநிதி அவர்கள் வந்து நீங்க போங்க, நானே என் பையனை அமுச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். அந்த மாதிரி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட போலீஸ் ஒன்றும் தேடாதீங்க, நானே செந்தில் பாலாஜி அமுச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வச்சிருக்கலாம்ல. கருணாநிதி அவர்கள் ஃபாலோ பண்ணதை ஏன் ஸ்டாலின் அவர்கள் ஃபாலோ பண்ணல? இதுக்கான பதில் எங்க ஐயா சொல்லுவாரா? சட்டமன்றம், பிரஸ் மீட், கல்யாண வீடுன்னு ஒரு இடம் விடாம குதிரை பேரம் சொல்லி குதிரை பேரன்ற வார்த்தையவே அவர் தான் எங்களுக்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாப்ல. ஆனா இப்ப செந்தில் பாலாஜியை எந்த கேஸ்ல தெரியுமா தேடுறாங்க? குதிரை பேர புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை அவர் ஆஜராகாத நிலையில் காவல்துறை இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்ச அதே குதிரை பேர வழக்குல தான் இப்ப செந்தில் பாலாஜியை தேடிட்டு இருக்காங்களா.
நீங்க தப்பே பண்ணலன்ற பட்சத்துல நேரா போய் ஆஜராகிடலாமே, எதுக்கு தலைமறைவா இருக்கணும்? சரி ஓகே, இவரை கூட விட்டுருங்களேன். இன்னொருத்தர் ரோடே போடாம 300 கோடிக்கு மேல அடிச்சார்ல, அவர் சிங்கப்பூர்ல போய் உட்கார்ந்துருக்காப்ல. எனக்கு என்ன டவுட்னா, இங்க தமிழ்நாட்டுல குளத்தூர்லயே சிங்கப்பூரை ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல ஸ்டாலின் ஐயா. அதை விட்டுட்டு இவருக்கு ஃபிளைட் பிடிச்சு போனாரு. நக்கல்யா அவனுக்கு. முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிற ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விடமாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் வேற யாரும் தொட்ட விடமாட்டேன், நான் மட்டும் தான் தொடுவேன். பரவாயில்ல, சொன்ன மாதிரியே பயங்கரமா ஃபயர் விடுறாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க தான்டா ஃபாலோ பண்ணுவோம், நாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே காமெடி தான். அதாவது ஊழல் பண்ற அமைச்சர்கள் இவங்க கட்சியில இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு ஒரு சின்ன குறும்படம் பார்க்கலாமா? அந்த படத்தை போடுங்க சார். இன்னைக்கு அமைச்சர் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா என்ன அவங்களுடைய பயோடேட்டா எடுத்து பாருங்க. அடிதடி புகார் இருக்கிற ஒருத்தர் அமைச்சர். அடிதடி புகார். அப்ப திமுகல அடிதடி புகார் எந்த அமைச்சர் மேலேயும் கிடையாது. தாவேக்கு வேட்பாளரை தாக்கியதாக எழுந்த புகாரில் திமுக முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எப்படி இது என்ன பிரமாதம்? அடுத்தது கேளுங்க. ஒரே ஒரு தடவை ப்ளீஸ். இன்னொரு அமைச்சர் மேல நில அபகரிப்பு புகார். அவர் ஒரு அமைச்சர் தான். ஆனா எங்க கிட்ட இருந்த அமைச்சர்கள் எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்ட வேலைகளை பார்த்தது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. அதையும் கேளுங்க. மிரட்டி அபகரிக்கப்பட்ட நிலத்தில் திருச்சியில் திமுகவின் அறிவாலயம் கட்டப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் KN நேரு, முன்னாள் MLA அன்பில் பெரியசாமி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எப்படி? எனக்கு தெரிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் ஒன்னும் எதிர்கட்சி பெருமையை பத்தி பேசல, தாங்கட்சி பெருமையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. இன்னும் முடியல, இன்னொன்று இருக்கு பாருங்க. இன்னொருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிச்சதுன்னு ஒரு அமைச்சர். ஆமா, மத்த கேஸ் எல்லாம் எப்படின்னு தெரியல, ஆனா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ற அளவுக்கு மோசமான ஆட்கள் நாங்க கிடையாது. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் எங்க கட்சியில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஒரு முக்கியமான நபர். அது என்னன்னு தெரியலங்க. பல கேஸை இந்த மனுஷன் தான் வாங்கி வச்சிருக்காப்ல. அவர் யார் தெரியுமா? பாருங்க. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 4,25,00,000 ரூபாய் பணம் மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இவ்வளவு அமைச்சர்களையும் தாங்கட்சியிலேயே வச்சுக்கிட்டு கடைசியா நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன கேள்வியை தெரியுமா கேட்கிறாரு? இவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்துல பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும். அதான் போட்டு காமிச்சிட்டோமே யாரு யாரு என்னென்ன வேலைகளை எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு காமிச்சிட்டோமே. டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில். ஒரு பக்கம் குதிரை பேரம் சொல்லிட்டு குதிரையை ஓட்டி பார்த்தாங்க, வேலைக்கு ஆக்கல, தாங்கச்சி ஆட்கள் எல்லாம் கைதாகி உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்களா. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சோபா, சரி அதையாச்சும் வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப சோபா மாடலை பத்தி பேசிட்டு இருக்காப்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை கூட்டிட்டு போய் என்ன சொல்லிருக்காங்க, உங்க வீட்டுக்கு ஒரு சோஃபா அமைச்சிடறோம். மனசாட்சி தொட்டு சொல்லு, கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா? எங்க கட்சியில ராஜினாமா மட்டும் வந்து சேர்ந்துருங்க அப்படின்ட்டு நம்ம அனிதா ரொம்ப தெளிவு சொல்லிட்டாரு. எனக்கு உங்க சோஃபா எல்லாம் தேவையில்லை, எங்க தளபதி என்ன சொல்றாரோ, எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் நான் கேட்பேன். ஆமா கரெக்டா சொன்னாப்ல. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை மீறாம அதே மாதிரிதான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும் சொன்னாப்ல. நம்ப மாட்டீங்கல பாருங்க. சொல்ல வேண்டும் என்ற வகையிலே என்னை ராஜினாமா சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்யுங்கள் என்ற வகையிலே வலியுறுத்தினார்கள். ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா? எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய தலைவர் வழியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே வலுவாக இருப்பேன். ஆமா, அனிதா ராதாகிருஷ்ணன் தாவேகா கட்சியை பத்தியும் அந்த கட்சி தலைவரை பத்தி ரொம்ப நாகரிகமா பேசினதுனால அவர் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி குதிரை பேரம் எல்லாம் பண்ணி சோஃபாலாம் அமிச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எங்க தலைவருக்கு நான் நம்பிக்கையா இருப்பேன், உறுதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டாராமா. இதெல்லாம் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் வந்துச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆட்களினிடம் பேரம் பேசினார்கள் என்று MLA சரவணன் கூறியிருந்த நிலையில் அது தொடர்பான ஆதாரத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். எங்க நம்மள புடிச்சிருவாங்களோ, இந்த கேஸ்ல எதுவும் மாட்டிக்குவோமோன்னு சொல்லி பயந்து அதுக்கு முன்னாடியே நம்ம முந்திக்கார போல இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஆட்களினிடம் பேரம் பேசினார்கள் என்று ஆதாரத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். இப்படி மாட்டிக்கிட்டீங்க? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. இப்ப கூட DMK நாங்க அதெல்லாம் பண்ணலன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆதாரம் இல்லாமலாம் நாங்க பேச மாட்டோம்னா ஆதாரத்தையும் எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. எனக்கு 100, 50, 100 இல்லனா நீங்க 500 கோடி வந்தா கூட எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பிடிக்காது. நீங்க கொஞ்சம் தம்பியை விசாரிச்சீங்க, என்ன யாரோ அதாவது வேற ஏதாவது அந்த மாதிரி வரல, ஏதாவது நம்மகிட்ட இருந்து ஃப்ரீயானா வேற உங்களுக்கு வேற ஏதாவது செல்ஃபி மாதிரி வேற ஏதாவது நம்ம சேர்ந்து செய்யலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். வேற
இதாயா மேட்ரு. என்ன சார் 5 வரலையும் பிடிக்கிறீங்க? ஒரு 7-8 பேர் கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னன்னா அப்ப நான் அந்த அளவுக்கு டீக்கா இருக்குன்னு நினைக்காங்களா, இல்ல பணம் கொடுத்தா ஜனனம் பேரும் நினைக்காங்களா என்னன்னு தெரியல. நான் இதனால வரையும் தெரியல, இல்ல யாருக்கோ துரோகமா நான் செஞ்சதும் கிடையாது. எனக்கு வேணா எல்லாரும் செஞ்சிருக்காங்க. நான் இதனால இருக்கிற இயக்கத்துல உண்மையா இருப்பேன். ரைட் பிரதர், அப்படியே பாத்துக்கணும் பிரதர். தேங்க் யூ பிரதர். இப்ப ஆதாரத்தை காமிச்சிட்டாங்களா, அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க, அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏன் ஆளுங்கிறதுனால நான் தான் சொல்லி கேட்டிருப்பான்ற மாதிரி நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுப்பாங்க. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. அப்படி இல்லையா, கோர்ட்ல போய் ஒரு கேஸ போடுங்க. நீங்க கேஸ போட்டு எனக்கு சம்மன் கொடுக்குற கேப்ல எந்த நாட்டை நோக்கி ஓடுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிடுவாங்க. கண் இமைக்கும் நேரத்தில் கம்பி நீட்டி விட்டா. இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு கடைசியில நம்ம எதிர்க்கட்சி தலைவர் என்ன திரும்ப சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. தெரியாது. அதனாலதான் வாங்க 50 கோடி, வாங்க 100 கோடி, வாங்க 350 கோடின்னு கோடி கணக்குல பேசி வர வைக்கிறீங்களாக்கும். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்க. இதுல இன்னொரு நகைச்சுவையான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் பேசி முடிக்கும் போது ஃபைனல் டச் ஒன்று கொடுத்தாரு தெரியுமா, என் தளபதி என் தலைவர் அவர் பேச்சுக்கு தான் நான் கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அனிதா ராதாகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் அதிமுக இருந்தாப்ல, அதுக்கப்புறமா அந்த கட்சியை கழட்டி விட்டுட்டு திமுகக்கு வந்தாப்ல. திமுகல தற்காலிகமா தான் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே அவருடைய தளபதியை பத்தி இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, திமுகவில் இருந்து உங்களை நீக்கி தற்போது அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நீக்கத்திற்கான காரணம் என்ன? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். கடந்த 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன நடக்குங்கிறதே தலைமைக்கு தெரியாத அளவுல தலைமை இருக்கிறது. கடந்த 5 வருஷத்துல தூத்துக்குடின்ற ஒரு மாவட்டத்துல என்ன நடந்திருக்குன்ற விஷயமே தலைமைக்கு தெரியலையா. அப்ப எப்பேற்பட்ட தலைமையா இருக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய தளபதி பெருமையை எப்படி ஆத்திருக்காரு பாத்தீங்களா. இதுல வர என் தளபதி என் தலைவர் அப்படிங்கிற மாதிரி பெருமையா சொன்னார்ல, அந்த தளபதி பெருமையை பத்தி நான் சொல்றதை விட அவர் சொல்லுவார் பாருங்க. அவர் ஆட்சியில இவர் எப்படி திரும்ப மாத்த பார்த்திருக்காங்களா, ஒரு கிரிமினல் குற்றவாளியாக மாற்றி விடுமோ அந்த கட்சி என்ற நிலை வருகின்ற போது நம்ம அனிதா ரொம்ப தெளிவு. நம்முடைய நிலையை எப்பொழுதும் மாற்றக்கூடாது என்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலக வேண்டும் என்கிற நிலையில் அவர்கள் என்னை எளிதாக விலக்கி விட்டார்கள். இவரே விலகிடலாம், ஏன்னா கிரிமினல் குற்றவாளியா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து மாறலாம் நினைக்கும் போது அவங்களே வேணாம் நாங்களே நீக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீக்கிட்டாங்க. சரி நீக்கிட்டாங்க, நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி திரும்ப என்னுடைய தலைவர் என்னுடைய தளபதி அவர் திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திருந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கட்சியில தான் சேருவேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா இவர் அடிச்ச அந்த அந்தர்பல்ட்டி என்ன தெரியுமா, இன்றைக்கு மன்முக அம்மா அவர்களுடைய தலைமையிலே சேர்ந்து தொண்டனாக பணியாற்ற வேண்டும் நினைக்கின்றேன். அம்மா அவர்கள் அழைத்தால் பணியாற்றுவதற்கு செல்வேன். எப்பேற்பட்ட ஆளை கட்சியில வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அப்படியே எப்படிரா பழக்கம். அதிமுக தோத்துச்சுன்னா திமுக வந்து சேருவேன், திமுக நீக்கிச்சுன்னா அதிமுக மறுபடியும் போய் சேர்றதுக்கு விட்ட போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிற மனுஷனை தாவேக்கா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களாமா. செம்ம காமெடி இல்ல. எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலைல எந்திரிச்சு சொன்ன அவங்களுக்கு டயலாக். ஆமா, இதான் ஒரு டயலாக்கா. அதாவது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஐயுஎம்எல் லீடரே வந்து வாக்குமூலம் கொடுத்தாப்ல. எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு திமுக யோசனை பண்றதாக பேசப்படுது. ஸ்டாலினே சொல்றாரு. இன்னொரு பக்கம் விசிக தலைவர் சரி ஓகே என்ன இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சியில நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால இவ்வளவு நாள் வாயை திறக்காம இருந்தாப்ல. சும்மா சோப்பான்னு சொல்லி அவர் வாயை பிடிச்சி இழுத்ததுனால கிடத்துல அவரும் பேசிட்டாப்ல. என்ன நடந்தது நான் சொன்னா நிறைய வெளிப்படையா பேச வேண்டி வரும். அதை தடுத்தவனே திருமாவளவன் தான். இதுக்கு மேல மறைமுகமா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன் கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த அளவுக்கு விசிக தலைவரை யாரு பேச வச்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வேற யாரும் கிடையாது, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் தான். இதுதான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசுடைய லட்சணம். சோஃபா மாடல் அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க கூட புதுசா கூட்டணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. நம்ம தலைவர் பேரை சொல்லி நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனையெல்லாம் சொல்லி ஓட்டு வாங்கி ஐத்தறிச்சலின் உச்சத்துல பேசிக்கிறீங்க. நம்முடைய உடன்பிறப்புடைய உழைப்பால இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராகி இன்னைக்கு சில பேர் அமைச்சராகவே ஆயிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியல அப்படின்னா, இவங்க கட்சி பேரை சொல்லி இவங்கெல்லாம் உழைச்சிதான் அவங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அதுக்கு எதுக்கு கூட்டணி கட்சின்னு சொல்லி அவங்களெல்லாம் இழுத்து உங்க கட்சியில வைக்கணும்?
உங்காலே நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டு போயிருக்கலாமே. இத பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா டெஃபினட்டா இத பத்தி நான் சொல்லி ஆகணும். திஸ் இஸ் a really important matter. இதுல வேற உதயநிதி ஸ்டாலின் ஸ்டார்டிங்ல பேசும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க அமைச்சரவையில் இடம் பெறதுக்கு முன்னாடியே வாழ்த்துக்கள் சொன்னது நானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே ஆசை யாரை விட்டுச்சு, வெளியிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க, அமைச்சரவையில் இடம் கொடுத்த உடனே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சராயிட்டாங்க. இதே தான் எல்லா ஸ்டேஜ்லயும் புலம்பிட்டு இருக்காப்ல. அப்ப கூட திருமாவளவன் என்ன கேட்டாருன்னா, உங்க கூட்டணி கட்சியில இருந்து போனவங்க அமைச்சரா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதுக்கு சந்தோஷப்படணும், விமர்சனம் பண்றீங்களேன்னு கேட்டிருப்பாரு. அமைச்சரவையில் சேர்ந்தது அவ்வளவு பெரிய குற்றமா? பெரியார் வெளிவந்தவர்கள் பெருமைப்பட்டு இருக்க வேண்டாமா? அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் கூட பாராட்டி இருக்க வேண்டும். சரி, இதை கூட விடுங்க. நீங்க அந்த கட்சியில தான் போய் அமைச்சராகணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த ஆட்சியில நீங்க எங்க கட்சியிலேயே அமைச்சராகலாமே அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருந்தா கூட பரவாயில்ல. இத்தனை வருஷமா உங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? ஆட்சியில் பங்குன்றது பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆக மொத்தம் உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கூட்டணி கட்சின்ற பேர்ல எங்க கூடவே இருந்து எங்களுக்காக உழைச்சி எல்லா வேலையும் பாருங்க, ஆனா நாங்கள வளர விட மாட்டோம். ஒருவேளை நீங்க எதிர்கட்சியில போய் வளர்ந்தீங்கன்னா அதை விமர்சனமும் பண்ணுவோம். இவருக்கு இதான் வேலை. இவங்க கூட்டணி கட்சியில இருந்து போனவங்களும் சோபா வாங்கிட்டு தான் போயிட்டாங்கன்னு சொல்லி அதே குற்றச்சாட்டு. அவங்க எல்லாம் யாராவது வாய திறக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றது கிடையாது. ஏன்னா சோஃபா புடிங்கிடுவாங்கல்ல, அதனால இன்னைக்கு இந்த கூத்தையெல்லாம் வாயை மூடிட்டு இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. பிசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் எந்த அளவுக்கு பொறுமையை கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையா தான் இருந்தாப்ல. ஆனா அவரை இருக்க விட மாட்டாங்களே. இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கிறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு. அது நீ சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? சோஃபா புடிங்கிடுவாங்கல்ல. சாரி மச்சான், சாரி. அவங்க அரசியல் செய்யறாங்களா, நம்மள டேமேஜ் பண்றாங்களா, நம்மள காயப்படுத்துறாங்களா, நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களா? என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. சும்மா இருந்த என்னையாடா சோதிச்சு பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கிடைத்த திருமாவளவன் அவர்களும் இதுக்கப்புறம் திமுக கூட்டணியில நாங்க இல்லை அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. அந்த எதிர்கட்சி தலைவர் பண்ணக்கூடிய அடுத்த காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிஎம் எப்ப பார்த்தாலும் ஸ்கிரிப்ட பார்த்தே படிக்கிறாரு அப்படிங்கறத. அப்போ அவரு ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிறாருன்னா நம்ம மனசுல இருந்து பேசணும், ஸ்கிரிப்ட கொண்டே வரக்கூடாது இல்ல. கல்யாண வீட்டுல கூட ஸ்கிரிப்ட தான் எடுத்து போய் பேசிட்டு இருக்காங்க. அதை வச்சு நம்ம அனந்தி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காப்புல, அதை பாருங்க. அவர் அந்த அறிக்கையை பேப்பரை பார்த்து வாசிக்கிறார். ஏன்டா அதையாவது பேப்பர் பார்க்காம வாசியப்பா. வரும்போதெல்லாம் சிங்கம் சார் வாயை திறக்கவும், சிங்கம் சார் வாயை திறக்கவும். ஒரு 10 நிமிஷம் வாயை திறந்தாரு குளத்தூர்ல. உங்க அப்பாவை வீட்டுல உட்கார வச்சிட்டாரு. எங்க உங்க அப்பாவையா காணோம்? ஒரு 10 நிமிஷம் வாயை திறந்தாரு சட்டமன்றத்துல. நீங்க ஓடி போயிட்டீங்க. திரும்ப அடுத்த பட்ஜெட் கொடுத்தவர்கள் வாயை திறப்பாரு. என்ன பண்ணீங்க? ஐயோ இதை யோசிக்கவே இல்லையே. மண்டை மேல இருக்க கொட்டையை மறந்துங்க. அதாவது சட்டமன்றத்துல ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிறாப்புல, பிரஸ் மீட்ல ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிறாப்புல, கல்யாண வீட்டுல கூட கீழே ஸ்கிரிப்ட ஒளிச்சு வச்சு படிக்கிறாப்புலன்றதெல்லாம் ஓகேங்க. இப்போ நம்மளுடைய அனுபவத்துல ஒரு கதையை சொல்லுவோம்ல, நான் சின்ன வயசுல இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அதை யாராச்சும் ஸ்கிரிப்ட பார்த்து படிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம எதிர்கட்சி தலைவருக்கு ஃபயர் விட்டாங்கல்ல, அந்த ஃபயர் ஸ்பீச்சை மட்டும் கேளுங்க. மனமேடையில் இருக்கவங்க எல்லாம் பார்த்த பிறகு எனக்கு பழைய நினைவுகள்லாம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. நான் குழந்தையா இருக்கும்போது கோபாலபுரத்தில் கலைஞர் வீட்டில் இருந்ததை விட நம்முடைய அத்தான் தாத்தா வீட்டில் இருந்ததுதான் அதிகம். அங்கதான் நான் வளர்ந்தேன். இன்னும் சொல்ல போனா, நான் குழந்தையாக இருக்கும்போது எங்க வளர்ந்தேன், அங்க வளர்ந்துருக்கேன். ஏங்க, அதாவது மற்றதை ஸ்கிரிப்ட் எழுதி படிக்கிறதெல்லாம் சரி ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். சொந்த லைஃப்ல நடந்த விஷயத்த கூட ஸ்கிரிப்ட் பார்த்து படிப்பாங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. இந்த தலைவருக்கு ஃபயர் விடுறதுக்கு ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு கூட்டம் வேற. எல்லாத்தையும் கூட விட்டுருங்க. பிரஸ்ஸை பார்த்து பதில் சொல்றதுக்கு தைரியம் இருக்கா உங்க சிஎம் சாருக்கு? பிரஸ்ஸை பார்த்தாலே ஒரே ஓட்டமா ஓடிடுறாரு அப்படிங்கறத விமர்சனமா வச்சது யாரு? வேற யாரு? நான் தான். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரோடு விஷயத்துல ஊழல் பண்ணிட்டு ஒருத்தர் சிங்கப்பூர் போயிட்டாப்ல, குதிரை பேரம் கேஸ்ல ஒருத்தர் தேடிட்டு இருக்காங்க, ஒரு தலைமறைவா இருக்காப்ல. இப்படி பல கேஸ் போயிட்டு இருக்கும் போது நம்ம எதிர்கட்சி தலைவர்கிட்ட பிரஸ் வந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. அந்த கேள்வியெல்லாம் எப்படி தைரியமா எதிர்கொள்றாரு மட்டும் பாருங்களேன். சார் உதய் சார், சார் உதய் சார், சார் ஒரே பேட்டி சார், சார் குதிரை பேரம்
எனது குதிரை பேரமா எர்ரா ஓட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சட்டமன்றத்துல ஓடுனதை விட ஃபாஸ்டா ஓடுறாப்லையே. அண்ட் வழக்கமாவே டிஎம்கே சைடுல பாத்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பெருசா ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்டா இருக்காது. ஆனா டிஎம்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைத்தன்மையான ஒருத்தர் அவரு டிவிகேவை எப்படி டிஎம்கேவா மாத்துறது அப்படிங்கறத கண் முன்ன நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. அதுவும் ஆதாரத்தோட. நம்ப மாட்டீங்களா? வாங்க அந்த ஆதாரத்தை உங்களுக்கே காட்டுறேன் வாங்க. அவ்வளவுதான். இது தெரியாம இவ்வளவு நாளா ஸ்டேஜா போட்டு பேசிட்டு இருக்கீங்களா நீங்க? ஸோ டிஎம்கே கட்சிக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுற செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஆளுக்கு ஒரு ஸ்லேட்டு ஒரு சாக் பீஸு அவங்கெல்லாம் டிவிக்கு எழுதி அதை டிஎம்கேவா மாற்றிக்கிட்டே வந்தாங்கன்னா கூடிய விரைவில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். அருமையான ஐடியா வரட்டா. அவ்வளவுதான் இந்த வீடியோ பத்தி கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டைம் பண்ணி செய்றோம். சோ மீட் இந்த சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை. டேக் கேர்.